ஒரு நோய் வந்த உடனே மருத்துவத்தை ஓடக்கூடாது. முதற்கட்டமாக அதை நாம் சரி பண்ணணும். ஒருவேளை நம்ம சில தவறுகளை சரி செய்தால் அந்த நோயை குணப்படுத்தி விடலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மூட்டு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே மருத்துவத்தை போயிடக்கூடாது. எதனால் வருது, நம்மளாலே அதை சரி பண்ண முடியுமா? ஒருவேளை நம்ம உடல் எடை அதிகமாக இருக்குதா, அந்த அதிகமான உடல் எடை ஒருவேளை உடல் பருமன் இருந்ததுன்னா அதை குறைச்சிட்டாலே மூட்டு வலி சரியாயிடுமா? சில உணவுகளை மாற்றி பார்க்கலாமா, அல்லது கை வைத்தியங்களை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதிலே சரியாகுது அப்படிங்கும்போது அப்போ நம்ம மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேயும் சரியாகலை, நம்மளால் முடியலைன்னா தான் நீங்கள் மருத்துவர்கிட்ட போகணும். உங்களால் முடியலை, உங்கள் நோயை குணப்படுத்த உங்களால் முடியலை அப்படிங்கும்போது தான் நீங்கள் மருத்துவர்கிட்டே போகணும். அப்போ உங்களால் முடியணும், அந்த முயற்சிக்கு ஒரு காலகட்டம் தேவை. இப்போ மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா, அல்லது வேறு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா, ஒரு சுகர் வந்துருச்சு அப்படின்னா, உங்களால் அந்த நோயை சரி செய்வதற்கு ஒரு காலகட்டம் தேவை. அந்த காலகட்டத்தை கடந்து இல்லை என்னால் முடியலை அப்படிங்கும்போது தான் ஒரு இயலாமையோடு நம்ம மருத்துவரிடம் போய் நிற்கணும். அப்படிலாம் இல்லாமல் நோய் வந்த உடனே மருத்துவர்கிட்ட போய் நிற்கக்கூடாது. நமக்கு எப்போவுமே எதுவுமே தெரியாது, நம்மளால் எதுவுமே முடியாது, அது ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். அப்படி நிற்கிறது கண்மூடித்தனமாக நம்ம மருத்துவரை நம்புகிறோம் அப்படின்னு அர்த்தம். மருத்துவர்களை கண்மூடித்தனமாக நம்புகிறோன்னு அர்த்தம். ஒரு நோய் வந்த உடனே மருத்துவர்கிட்ட போகிறது இருக்குல்ல, அதான் ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம்.